Welcome to Padviksha blog. So, இது வரைக்கும் போஸ்ட் பண்ணாமல் இருந்ததுக்கு ஐம் சாரி ஃபார் த டிலே. ஸோ அக்கௌண்டன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 5 வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் நான் என்ன அதோட ஸ்டெப்ஸ் எல்லாம் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் தேவைப்படும்ன்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அக்கௌண்ட்ங்கிறது ஜஸ்ட் ஆப்போசிட் டு ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்னா கேஷ் அண்ட் பேங்க் லெட்ஜர் அக்கௌண்ட்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு எண்ட் ஆஃப் த இயர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். லைக் எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றோமோ அதே மாதிரி சர்ப்ளஸா டெபிசிட்டா ப்ராஃபிட் லாஸ்ன்னு சொல்றதுல இங்க ப்ராஃபிட் கிடையாது, பிகாஸ் இது நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்னா சர்ப்ளஸா இல்ல டெபிசிட்டா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சர்ப்ளஸா டெபிசிட்டா அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு மீனிங் என்னன்னா, சர்ப்ளஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அட் த எண்ட் ஆஃப் த இயர் வந்து 10,000 இருந்திருக்கு என் கையில அப்படின்னா, ஸோ 10,000 இருந்திருக்கு. நான் எல்லாம் செலவு என்னோட எக்ஸ்பென்சஸ் ஆல் எக்ஸ்பென்சஸ் 8,000 பண்ணிட்டு 8,000 எனக்கு எக்ஸ்பென்சஸ் இருந்திருக்கு. அதை மைனஸ் பண்ணிட்டு எனக்கு கிடைச்ச அமௌண்ட் 2,000. ஸோ இது வந்து சர்ப்ளஸ். இது சர்ப்ளஸ். ஏன் சர்ப்ளஸ்? என்கிட்ட இருக்கு இன்னும் கொஞ்சம் பணம். நான் வந்து என்கிட்ட இருந்த பணத்துல இருந்து 8,000 எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ணி எனக்கான சேல்ஸ்க்கு எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பண்ணிட்டு என்கிட்ட இருந்த பணம் பார்த்து சர்ப்ளஸா இருந்திருக்கு, நிறையவே இருந்திருக்கு. ஏன்னா எனக்கு இன்கம் நிறைய கிடைச்சிருக்கும். 10,000ங்கிறது எனக்கான இன்கம். அதுல நான் பண்ண செலவுகள் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தானே. இன்கம்ங்கிற 10,000, எக்ஸ்பென்சஸ் 8,000, அதை பண்ணிட்டு எனக்கு வந்தது சர்ப்ளஸ் 2,000. அதுவே எனக்கு இன்கம் வந்து 10,000 இருந்திருக்கு, என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 12,000 இருந்திருக்கு. ஸோ இப்போ எனக்கு இன்கம் 10,000, எக்ஸ்பெண்டிச்சர் 12,000 இருக்குன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரியும் இந்த 2,000 உங்களுக்கு டெபிசிட்டா இருக்கு. 2,000 உங்க கையில இல்ல, ஆனாலும் நீங்க அதை செலவு பண்ணிருக்கீங்க. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் டெபிசிட். So it is a nominal account in nature. Nominal account na like income and expenditure deal பண்றது nominal account தான். So revenue receipts and revenue expenditure relating to the current year alone are recorded. Current year சம்மந்தப்படக்கூடிய எல்லா விஷயங்கள் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து அக்யூரல் பேசிஸ். லைக் இன்கம் நடந்துட்டே இருக்கும், அக்யூர் ஆகிட்டே இருக்கும். அக்கௌண்டிங் பேசிக்ல அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சரும் அக்யூர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த பேசிஸ்ல பண்ணுவோம். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் லைக் ப்ரிப்பேரிங் அ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ற வகையில தான் இதுவும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த அக்கௌண்ட்ல இன்கம்ஸ் ஆர் ஷோன் ஆன் த கிரெடிட் சைடு. ஸோ இங்க என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு இன்கம்ஸை கிரெடிட் சைட்ல காட்டுவோம். சேம் லைக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பிஎன்எல் அக்கௌண்ட்ல என்ன பண்ணுவோம், நம்ம ரிசீவ் பண்ணிருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே கிரெடிட் சைட்ல காட்டுவோம். நம்ம செலவு பண்ண எல்லா விஷயத்தையுமே டெபிட் சைட்ல காட்டுவோம். ஸோ எக்ஸ்பென்சஸ் ஆர் ஷோன் ஆன் தி டெபிட் சைட். So apart from the cash item தவிர்த்து non-cash items such as income accrued but not received, loss or gain on sale of fixed assets, depreciation etc. will also be recorded. இதுல non-cash items like வந்து income வந்து அக்யூர் ஆயிடுச்சு, இன்கம் வந்து எனக்கு வந்து இன்கம் வந்துருச்சு பட் நான் இன்னும் ரிசீவ் பண்ணல, அந்த வகையில லாஸ் ஆர் கெயின். ஸோ ஒரு அசட்டை வந்து நான் ஒரு ஃபிக்ஸட் அசட்டை வந்து நான் சேல் பண்ணும்போது எனக்கு லாஸ் இல்ல கெயின் வந்ததுன்னா அது. அண்ட் டெப்ரிசியேஷன்லாம் லைக் நம்ம செலவுகளா அது தனியா அதுக்குன்னு செலவு பண்ண மாட்டோம், பட் இட் இஸ் பீன் ரெக்கார்டட். ஸோ அது எல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். It helps to enable the members to know the working of the organization and to know whether its income is sufficient to meet its expenses. It can be prepared from a given receipts and payments account. So, members வந்து they will know எப்படி ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுது, என்னென்ன வந்து இன்கம் இருக்கா, செலவுகள் பண்றதுக்கான இன்கம் எல்லாம் இருக்கா, அண்ட் இதை வச்சுதான் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டையுமே வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்து வந்து we are going to see the steps in preparation of income and expenditure account from receipts and payments account. இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் தனியா ப்ரிப்பேர் பண்ணலாம், பட் we have to prepare it from ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். ஏன்னா நம்ம ஆஸ் லைக் அதானே பண்ணுவோம். ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ங்கிறது தான் உங்களுக்கு கேஷ் அண்ட் பேங்க் அக்கௌண்ட். அதுல இருந்து தான் யூ வில் பி கெட்டிங் தி ஐட்டம்ஸ் டு ப்ரிப்பேர் தி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்.
So first வந்து opening and closing balances of cash and bank accounts in receipts and payments account must be excluded. இது வந்து cash account bank account கிடையாது. அதனால cash and bank accountோட opening and closing வந்து நம்ம exclude பண்ணிடணும். So next, capital receipts and capital expenditure must be excluded. இது வந்து எதுவுமே வந்து capital சம்பந்தப்பட்டது கிடையாது. Revenue expenditure, revenue இது. So capital expenditure, capital receipts exclude பண்ணிடணும். Only revenue receipts pertaining to the current year, only revenue receipts pertaining to the current year should be taken to the credit side of the income and expenditure account. So revenue receipts, that is current year சம்பந்தப்பட்டக்கூடிய revenue receipts எல்லாமே வந்து credit side of the income and expenditure அக்கவுண்ட்ல நம்ம இது பண்ணுவோம். Next, due adjustments should be made for income received in advance, income accrued for the current year, and for the amount relating to the previous year. So due adjustmentsனா லைக் இப்போ வந்து எனக்கு இன்கம் வந்து ரிசீவ் ஆகல, அட்வான்ஸா ரிசீவ் பண்ணிட்டேன், இல்ல எனக்கு இன்னும் கரண்ட் இயர்க்கான அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகல, இல்ல ப்ரீவியஸ் இயர் ஆர் அதுக்கும் முன்னாடி இயர்க்கான அமௌண்ட் வந்து எனக்கு இன்னும் ரிசீவ் ஆகல, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடணும். பிகாஸ் கரண்ட் இயர் மட்டும் தான் நம்ம எடுக்கணும். Similarly, revenue expenditure relating to the current year, அதே மாதிரி தான் இங்க ரெவென்யூ ரெசிப்ட் சொன்னோம், இங்க ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டிங் டு தி கரண்ட் இயர் வந்து டெபிட் சைட்ல காட்டுவோம். அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணணும். So any income or expense relating to specific fund must not be taken to income and expenditure account. So எந்த ஒரு இன்கமோ இல்லை எக்ஸ்பெண்டிச்சரோ வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஃபண்ட், ஒரு ஃபண்டுக்கான விஷயத்துல வந்து அது ரிலேட் பண்ணுதுன்னா அதை வந்து நம்ம we have not to be taken. So non-cash items such as bad debts, depreciation, loss or gain on sale of assets, etc., which are not recorded in receipts and payments account must be recorded in income and expenditure account. So இதெல்லாம் நான் கேஷ் ஐட்டம்ஸ் நம்ம லிஸ்ட் பண்ணும்போது கேஷ் அக்கவுண்ட் அண்ட் பேங்க் அக்கவுண்ட் ரிலேட் ஆன ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கவுண்ட்ல ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். அதே வகையில இதுல இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட்ல நம்ம அந்த விஷயத்தை எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். So the balancing figure of income and expenditure account is either surplus or deficit and will be transferred to capital fund in the balance sheet. So இங்க என்ன பண்ணுவோம்னா சர்ப்ளஸோ இல்ல டெபிசிட்டோ அதை வந்து கேபிட்டல் ஃபண்டுங்கிற ஒரு விஷயத்த பேங்க் பேலன்ஸ் ஷீட்ல போட்டுருவோம். So if the total of credit side, so like இப்போ வந்து சர்ப்ளஸ்னா என்ன, டெபிசிட்னா என்னங்கிறது இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் ஐ am not going to explain this. We will be seeing நம்ம வந்து format of income and expenditure account பார்த்து புரிஞ்சுக்கலாம். So the format வந்து பாத்தீங்கன்னா I'll be posting in a separate video. So we'll meet you all in that video. Until then, stay tuned. Bye.